நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுதைய சுழற்சியின் நிலவரத்தை நீங்களே தெளிவாக செயற்கைக்கோள் காணொளியின் வாயிலாக பார்க்க முடியும். அதனுடைய மையப்பகுதி அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தெற்கு இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொள்ள முற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை அடிப்படையாக வைத்து தான் அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளையும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகளையும் நான் உறுதி செய்கிறேன். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமேயானால் நிச்சயமாக இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழை பதிவாகுங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையவே கிடையாது. இந்நேரமே அங்கே மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. டெல்டாவிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகும். அதனுடைய அகண்டத்தன்மையை உங்களால் பார்க்க முடியும். ஸோ எதனால் இந்த மழை வாய்ப்புங்கிறத தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சுழற்சி ஒரு அகண்ட சுழற்சியாக இருக்கிறது என்பது உங்களுக்கு முன்பே தெரிந்தது தான். இது தொடர்பாக நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். இப்பொழுது இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கமானது காணப்படுகிறது. குமரிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் கூட பார்த்திங்கன்னா காற்றின் வேகமானது அதிகரித்து இருக்கிறது. அது விண்டை எப்படி புல் பண்ணுது பாருங்கள். இந்த இடத்துலலாம் காற்றின் வேகமானது கூடியிருக்கிறது. ஸோ தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் இந்நேரம் காற்றின் வேகம் தீவிரமடைந்திருக்க வேண்டும். ராமேஸ்வரம், மண்டபம், தனுஷ்கோடி மாதிரியான பகுதிகளிலெல்லாம் மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர்கள் வேகத்தில் காற்றின் வீரியமானது கூடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும். யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. அதில் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. முல்லைத்தீவு, அதே போல் திருகோணமலை, மட்டக்களப்பு சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிச்சயமாக மழையானது பதிவாக தான் போகுது. தமிழக உட்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதற்கு முந்தைய காணொலிகளில் சொல்லியிருந்தேன். ஆமாம் இருக்குது. தென் மாவட்டங்களில் மழையானது பதிவாகலாம். அதே போல் உட்பகுதிகளின் சில இடங்களிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில இடங்களில் சாரல் தூறல் பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. இப்போ என்ன ஒரு விஷயம்னாக்கா, வடகடலோர மாவட்டங்கள், அதாவது புதுச்சேரி மற்றும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பில் மழை மேகங்கள் திரள்வது குறைந்து விட்டது. இப்பொழுது தென் கடலோர மாவட்டங்களுக்கு, குறிப்பாக நம்ம வடக்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பரப்பில் மழை மேகங்கள் அங்குமிகமாக திரண்டு காணப்படக்கூடிய ஒரு நிலையை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா சிவகங்கை மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்திலலாம் மழையானது பதிவாகும். அதில் மாற்றங்கள் கிடையாது. வட உள் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகலாம். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ நிகழ்நேரத்தில் கூட பார்த்திங்கனாக்கா கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் தியாகதுர்கத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய குறுக்கை வில்லேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி, இது காட்டு இடையாருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. குறிப்பிட்டு இந்த பகுதியை நம்ம மென்ஷன் பண்ணோம்னாக்கா திருக்கோயிலூர், தியாகதுர்கம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு அப்படியே கிழக்கே இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம். அந்த மழை மேகங்கள் மேலும் நகரும்பொழுது தியாகதுர்கம் மற்றும் திருக்கோயிலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஆங்காங்கே மழையை பதிவு செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. வேப்பூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அந்த மழை மேகங்களும் நகரும் பொழுது சேலம் மாவட்ட கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையை பதிவு செய்யும். இவைகள்லாம் ஒரு புறம் இருக்க, சிவகங்கை மாவட்டத்தில் ஆல்ரெடி மழை பதிவாக தொடங்கிட்டுங்க. திருப்பத்தூர், காரைக்குடி, தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம ராங்கியம் சுற்றுவட்டார பகுதிகள் இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம புதுக்கோட்டைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம். புதுக்கோட்டை நகரினுடைய புறநகர் பகுதிகள்னு கூட சொல்லலாம். கோட்டூர் மாதிரியான பகுதிகள், அதே போல் இந்த திருப்பத்தூர் மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அங்கங்கே மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. பரமக்குடி அருகில் ராமநாதபுரம், பரமக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கீழக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு. காங்கேசன் துறைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் உட்பட யாழ்ப்பாணத்திலும் மழையானது நிச்சயமாக சென்கனை சுற்றுவட்டார பகுதிகள், கைத்தாடி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட காங்கேசன்துறை, யாழ்ப்பாணம் என பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக தான் போகுது இலங்கையில். அதில் மாற்றங்கள்லாம் கிடையாது. டெல்டாவினுடைய தெற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். வேதாரண்யம், கொடியக்கரை மாதிரியான இடங்களில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. தென் கடலோர மாவட்டங்களில் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். தென்காசி, ஆலங்குளம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் ஓரளவிற்கு மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல் பார்த்திங்கனாக்கா அம்பாசமுத்திரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களில், ஊத்து மாதிரியான பகுதிகளிலெல்லாம் நாம் மழை எதிர்பார்க்கலாம். மாஞ்சோலையில் கூட மழையானது பதிவாகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகளும்
அமைப்புகளும் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வேறு சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். நெல்லை மாவட்ட உட்பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது. நீங்கள் ஒருவேளை தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில், விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் வசித்து கொண்டிருந்தால் கூட உங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. சாத்தூர் கோவில்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் கமுதியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். திண்டுக்கல் மாவட்டத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. திண்டுக்கல் மாநகரில் கூட திடீர்னு மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது. பட் அதிக அளவிலான எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்கிறத நான் வந்து சொல்கிறேன். மழையினுடைய அந்த அளவில் தான் நான் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். சாரலோ தூரலோ இல்லை திடீர்னு சில நிமிட வலுவான மழையோ பதிவானுச்சுனாக்கா அதை நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். நம்ம இந்த ஆண்டினுடைய இறுதியில் இருக்கோம். பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது. லோவர் லேட்டிடியூட் சர்க்குலேஷன் கொஞ்சம் மேலே வருது, தெற்கு இலங்கை வரைக்கும் வர்றதுனால நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ வேடன்சந்தூர் திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், தாராபுரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். இன்னும் சொல்லப்போனால் தாராபுரத்தில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் மணிக்கு அதிகபட்சமாக 70 முதல் 75 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கூட மேற்கு திசை காற்று வீசும். இப்போ கிழக்கு திசை காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர்கள் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாராவது தாராபுரத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கிழக்கு திசையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக வேகமாக காற்று வீசுதா அப்படிங்கிறத இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். பட் இந்த காற்றின் வேகம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே இருக்காது. ஏன்னா அவங்களாம் வந்து தென்மேற்கு பருவமழை வீரியம் அடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் அதிக அளவிலான காற்றின் வேகத்தை தினமுமே எதிர்கொண்டவங்க. குறிப்பாக அங்கே மாலை நேரத்தில், அந்த நண்பகல் பிற்பகல் நேரத்துலலாம் மணிக்கு நானே போயிருக்கேன் இந்த இடத்துக்கு நேரில். அப்போ காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தது. நான் அவ்வளோ கேட்டேன், இங்கே எப்போவுமே இப்படி தான் இருக்குமான்னு கேட்டிருக்கேன். அப்புறமேல் தான் நான் வந்து இந்த வானிலை தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து செய்ய ஆரம்பித்த பிறகு பாலக்காடு கணவாய் பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்தில் மணிக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்கு வேகத்தில் காற்று வீசும் அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் நல்லா தெரிந்து வைத்து கொண்டேன். இதெல்லாம் நடந்தது வந்து 2013-14 ஆண்டுகளில் நடந்தது. சரி, அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேணாம், இதெல்லாம் நம்ம வேறு ஒரு ஸ்டோரியாக பேசலாம். பட் நான் சொல்கிறேன், அங்கேயும் காற்றின் வேகம் வந்து 40 கிலோமீட்டர்கள் வேகத்தில் கிழக்கு திசை காற்றாக வீசலாம். இப்போ தாராபுரம் திருப்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சென்னிமலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், ஈரோடு மாவட்ட பகுதிகளில், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் கூட சாரல் தூரல் லேசான மழையெல்லாம் பதிவானுச்சுனாக்கா நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் சாரல் தூரல் லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் பதிவாகலாம். அதேபோல் திருப்பூர் மாவட்ட பகுதிகள், நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. கொல்லிமலையில் கூட சாரல் தூரல் பதிவாகலாம். நாமக்கல் மற்றும் கரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில், வெள்ளக்கோயில் நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஏதேனும் இடங்களில் மழையானது பதிவாகலாம். ஆத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கங்கவல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இப்போ நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. தூத்துக்குடி மாநகரில் மழை பதிவாகுமானால் கண்டிப்பாக பதிவாகும். தூத்துக்குடி காயல்பட்டினம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். அதே போல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேபி திசையன் விலை பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்கள்னாக்கா இப்போ நமக்கு 31ஆம் தேதி வரையில் தான் ஓரளவிற்கு ஆக்டிவான மழை இருக்கும் தென்கடலோர மாவட்டங்களிலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 1ஆம் தேதி கூட அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். இப்போ 1/1/2025 கூட நம்ம தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம். ராமேஸ்வரம், மண்டபம் மாதிரியான பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். இது வந்து தென்கடலோர மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் காற்றின் வேகம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சுழற்சி மறுபடியும் பார்த்திங்கனாக்கா குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளை அடைந்து அதன் பிறகு நகர்ந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது. அது என்ன மறுபடியும் கேட்டிங்கன்னா அந்த மையப்பகுதியை தான் சொல்கிறேன். இப்பொழுதே அதனுடைய அகண்ட தன்மையினால் குமரி கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஆனபொழுதும் அதனுடைய மையப்பகுதி நகரும் பொழுது காற்றின் வேகம் மேலும் கூடலாம். அதாவது மணிக்கு அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர்கள் வேகத்தில், டெல்டாவில் கூட 50 கிலோமீட்டர்கள் வேகத்தில்னு எடுத்துக்கலாம். அது என்ன 50 கிலோமீட்டர்கள் வேகத்தில் 1ஆம் தேதி வாக்கிலலாம் டெல்டாவில் கூட காற்றின் வீரியமானது அதிகரித்திருக்கும். நீங்களே அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் காற்றின் வேகமானது அதிகரித்திருக்கும். நான் சொன்ன அந்த மழை வாய்ப்புகள் முற்றுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, முற்றுனாக்கா அந்த முடிவுங்கிறது. இப்போ 1ஆம் தேதி வரையில் நம்ம வந்து தென் கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்தில் மழை எதிர்பார்க்குறோம், நெல்லை மாதிரியான மாவட்டங்களில் சில இடங்களில் மழை எதிர்பார்க்குறோன்னு வைத்துக்கொண்டோம்னா அந்த காலகட்டத்தில் கூட இலங்கையில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். அதுலேயும் அந்த கிழக்கு கடலோர பகுதிகளை அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இலங்கையை பொறுத்த வரையில் 2ஆம் தேதி வரையில், 2ஆம் தேதியை தாண்டியும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகலாம். பட் 2ஆம் தேதி வரையில் அந்த கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களுக்கு, அம்பாறை மாவட்டத்திற்கு, அந்த பொட்டுவில் பகுதிகளுக்கெல்லாம் 2ஆம் தேதி வரையில் நம்ம இந்த சுற்றை வந்து எதிர்பார்க்குறோம்.
அதன் பிறகு ஒரு கேப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மாதிரி காட்டி கொண்டு இருக்கிறது. அந்த கேப்பும் எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறதுல எனக்கு சந்தேகங்கள் இருக்குது. அடுத்த சுழற்சி மேற்கத்திய கிழக்கத்தின் தாக்கம் இது எல்லாம் ஒன்றா ஒரு காம்பினேஷனாக வரும்பொழுது, இதில் மேடன் ஜூலியன் அலைவும் உள்ளே வரும்பொழுது அது வேறு மாதிரியான ஒரு நகர்வை அந்த சுழற்சி எடுக்கிறதுக்கு கூட அதை தூண்டலாம். இப்போ அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுனாக்கா, இல்லை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான மழை வாய்ப்புகளில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான விளக்கங்களை நான் இரவு நேர காணொலியில் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். நடுவில் நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நான் பகிர்றேன். ஸோ இலங்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். அம்பாறை, திருகோணமலை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் பகுதிகளில் கூட சில நேரங்களில் கனத்த மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகளில் 81 மில்லிமீட்டர் அளவு மழையும், வேளாங்கண்ணி சுற்று வட்டார பகுதி இதுவும் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி தான் 73 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் 45 மில்லிமீட்டர், மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் 38 மில்லிமீட்டர், நீடாமங்கலம் திருவாரூர் மாவட்டம் 35 மில்லிமீட்டர், ஊத்து நெல்லை மாவட்டம் 34 மில்லிமீட்டர், மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், திருவாரூர் தாலுகா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் 30 மில்லிமீட்டர், ஒரத்தநாடு தஞ்சாவூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், காக்காட்சி நெல்லை மாவட்டம் 21 மில்லிமீட்டர், நெய்வாசல் தென்பாதி தஞ்சாவூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், வெட்டிக்காடு தஞ்சாவூர் மாவட்டம் 20 மில்லிமீட்டர், குடவாசல் திருவாரூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், மதுகூர் தஞ்சாவூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், உத்தண்டி சென்னை மாநகர் 16 மில்லிமீட்டர், வானமாதேவி கடலூர் மாவட்டம் 16 மில்லிமீட்டர், பன்ருட்டி கடலூர் மாவட்டம் 15 மில்லிமீட்டர், கிழாம்பாக்கம் சென்னை மாநகர் செங்கல்பட்டு மாவட்ட பகுதி தான் இது. பேருந்து நிலையம் அங்கே இருக்குது இல்லையா? ஸோ அங்கே பார்த்திங்கன்னா 14 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், தென்பரநாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 14 மில்லிமீட்டர், பொழந்துறை கடலூர் மாவட்டம் 14 மில்லிமீட்டர், திருப்பூண்டி நாகப்பட்டினம் மாவட்டம் 13 மில்லிமீட்டர், பாண்டவையாறு தலைப்பு திருவாரூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், வளவனூர் விழுப்புரம் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், குறுங்குளம் தஞ்சாவூர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், கோடியாக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், திருப்பூண்டி திருவாரூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் 10 மில்லிமீட்டர், விழுப்புரம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், கோலியனூர் விழுப்புரம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், குறிஞ்சிப்பாடி கடலூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர். இப்போ புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்தவரையில் காரைக்காலில் 24 மில்லிமீட்டர், புதுச்சேரி நகர பகுதிகளில் 32 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.